வணக்கம். இன்னைக்கு எல்லா துறையில எந்த துறையில நீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். இது வந்து ஒரு கார்ப்பரேட் செட்டப்ல நீங்க எடுத்துக்கிறதோட, ஒரு நாட்டுக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் ரொம்ப சூப்பரா வந்து செட் ஆகும். ஏன்னா, தலைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லாம இருக்கவே முடியாது. எப்போ ராஜா வந்தாச்சோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவன் வந்தாச்சு. அது ராஜாக்கு முன்னாடியே வந்து தலைவன் அப்படின்னு ஒரு குரூப்ப லீட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஸ்பீர்ஹெட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்து தான் ஆகணும். ஆனா, அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சில லீடர்ஸ வந்து மேல தூக்கிட்டு போய் வச்சிர்றாங்க. ஆனா, அவங்க வந்து இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்சிசிஸ்ட் அப்படிங்கிற குவாலிட்டி அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியா நம்ம ஒரு வீடியோவே பண்ணலாம். நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனாலிட்டி இருக்கவங்கலாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. குறிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நார்சிசிஸ்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பார்க்கலாம். ஆனா, இன்னைக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பேச போறது ஒரு தலைவர். அவர் வந்து ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நார்சிசிசம் அதுக்குள்ளே அந்த எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நார்சிசிஸ்ட் லீடரை பற்றி சொன்னாலே ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம்ல, யாரையோ நினைவுபடுத்துதில்ல. ஓ, இந்த மாதிரியும் தலைவர்களாக இருந்திருக்காங்கல்ல, சே இவங்கள போய் நம்ம இப்படி நினச்சிட்டோமே, சரியாக நினச்சிட்டோமே, இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக அந்த நார்சிசிஸ்ட் லீடரை பற்றி நான் சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு வெளில பளபளப்பாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கலாம். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி, அதர் சைட் ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரை எங்கே வைக்கிறோமோ அவங்க வைப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு தவறான டிசிஷன் எடுத்துருக்கலாம், நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு நார்சிசிஸ்ட் லீடரோட மெயின் பர்சனாலிட்டி, மெயின் கேரக்டர் ட்ரெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமிங்காக இருப்பாங்க. இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து அப்பியரன்ஸ்ல எதுவுமே இல்லைங்க, ஒருத்தரோட உள்ள தூய்மை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு இருக்க மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளித்தோற்றம் அப்படிங்கிறது ஆரம்பத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு லவ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் வந்து காரணமாக இருக்கலாம். பட் அந்த லவ் ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு எப்போவுமே இருக்கிறதுக்கு காரணம் அந்த அழகும் அட்ராக்ஷன் மட்டுமே இருக்கக்கூடாது. அது ஒரு ஸ்டார்டிங் பிகினிங், டக்குன்னு நம்மளோட கண் பார்வையை வந்து பிடிக்கிறதுக்காக அந்த அட்ராக்ஷன் வந்து இருக்கலாம். பட் அதுவே ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எப்போவுமே காரணமாக இருந்துருக்கூடாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம லீடரை செலக்ட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிஸ்மேட்டிக்காக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார், செம்ம பர்சனாலிட்டிப்பா, இவரை பார்த்தாலே அழகாக இருக்கே, அவர் சிரிச்சாக்கி விட்டாருக்கு, நடந்தா செம்மையாக இருக்குது, எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளி தோற்றத்தில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அதன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈசல் லைட்டை நோக்கி போவோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளை ரொம்ப சாமிங்காக வச்சுக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதர் சைடு எப்போவுமே தோண்டி பார்த்தா ஒரு நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் அழகாக இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் நான் சொல்லுங்க. அந்த நார்சிசிஸ்ட் லீடர் இருக்கார்ல, அவரை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு சாமிங்காக காட்டியிருப்பார். எப்போவுமே அந்த அழகு தான் கொள்கையுடைய இல்லை அவர் சொல்லக்கூடிய விஷயங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவர் பேசுறதுக்கு முன்னாடி மக்களை வந்து அவர் பக்கம் ஈர்த்துரும். அதனால் ஒரு நார்சிசிஸ்ட் லீடருக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாம் தான், அவங்களோட அழகு தான், அவங்களோட பர்சனாலிட்டி தான். அதன் மூலியமாக எல்லார் மூலியம் ஆஃப் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனாக நிஜமாவே இருப்பாங்கன்னு சொல்ல, தங்களை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக வந்து காட்டிப்பாங்க. அதாவது அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகர், இறை தூதர். கேட்டால் இதை நான் வந்து கடவுள் இல்லைங்க, நான் வந்து இப்போ கடவுள் அனுப்பின ஏஞ்சல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறான்? ஓ, இவன் ரொம்ப ஹம்பிளானவனோ, ரொம்ப வந்து தன்னடக்கம் உள்ளவனோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து தன்னையே தாழ்த்தி பேசுகிறானே பார்த்தா உள்ளுக்குள்ள அவன் அப்படி தான் அவன் நினச்சிட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் தன்னை ஒரு கடவுள் மாதிரி தாங்களே பார்க்குறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த காட் காம்ப்ளெக்ஸ் வந்து வெளில காட்டிக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட தங்களை பற்றி வந்து நான் ஒன்றும் அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ஆளுங்க, நான் உங்களுக்கு ஈக்குவலாக வரேங்க, என்னோடய விஷயத்தெல்லாம் உங்களுக்காக விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்மையாக தங்களை வந்து திருப்பியும் காட்டிகிட்டே இருக்கவன் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய காட் காம்ப்ளெக்ஸோடு இருப்பான். நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க தங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு லீடருங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே தங்களை வர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சனாலிட்டி. ஒரு நார்சிசிஸ்ட் லீடருக்கு இது ஒரு பெரிய குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விஷனரி ஐடியாஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்காக கிரேட் லீடர்ஸ் எல்லாருமே விஷனரி ஐடியாஸோடு இருக்காங்களே, அவங்களாம் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டியோடு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்களுடைய தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய நடைமுறை எல்லாத்தையும் வந்து ஒட்டச்சி போட்டுட்டு புதுசாக நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த எல்லா நார்சிசிஸ்ட்
நார்சிசிஸ்ட் லீடர்கிட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷனரி கோல் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாருமே இன்ஸ்பயர் ஆயிரும். எப்பவுமே ஒரு தலைவன் வேணும்னு தேடிட்டு இருப்போம். அந்த தலைவங்கிட்ட வந்து என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ ஒரு தலைவனோட ஐடியா எப்பவுமே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோவை பார்த்து நம்ம வந்து கொண்டாடுறோம். நம்மளால செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செய்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பார்த்தா ஒரு ஆர்ப்பரிப்பு பூரிப்பு இல்லையா? அந்த மாதிரி இந்த நார்சிசிஸ்ட் லீடர்ஸ் எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஐடியாஸ் வந்துச்சே நம்மளால பண்ண முடியாது, பட் இந்த ஐடியாவை அவர் பண்ணிடுவார் போல இருக்கே, சூப்பராக இருக்குமே, பா லார்ஜர் தென் லைஃபாக இருந்தாலும் அந்த ஐடியா செம்மையாக இருக்கே கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது ஒரு மெயின் குவாலிட்டி அவங்க கிட்ட. இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரௌடியாக அவங்க சைடு வந்து புல் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிறப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் திருப்பி வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சென்ட்ரிக்காக இருக்கும். அவங்கள பற்றியே பேசுகிறோம். அதாவது ஒரு வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஒரு க்ரௌடு அப்படின்னா இந்த லீடர் பெரும்பான்மையாக பேசக்கூடியது அவரோட கம்யூனிகேஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டர் நான் கார்லிக் நான் சொல்லிட்டு முழுக்க உலகத்தில் எவ்வளோ நான் இருக்கோ அவ்வளோ நான் போட்டுப்பாங்க. அதாவது தாங்க தான் சென்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது அவங்க பிலீவ் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து அவங்களோட பேச்சில் வந்து அடிக்கடி வெளிப்பட்டுட்டே இருக்கும். மக்களுக்காக நான் வந்தேன், மக்களுக்காக பேசுகிறேன், மற்றவங்களுக்காக தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவங்களோட ஸ்பீச் ஆரம்பித்தாலும் அவங்களோட வீடியோவை இல்லை அவங்களோட பேசுகிறத அந்த முழு காணொலியை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க, அவங்களோட ஸ்பீச்சை நோட் பண்ணிங்க அப்படின்னா முழுக்க அது எங்கே போனாலும் தன்னை நோக்கியே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சூரியனை சுற்றி தான் வந்து இவ்வளோ கோள்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கள சுற்றி தான் எல்லா விஷயத்தையுமே வந்து இயங்குற மாதிரி நினச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மகிட்டேயும் கம்யூனிகேட் பண்ணி முழுக்க வந்து ஏற்கனவே நம்ம அவங்கள பார்த்து வந்து ஹிப்னடைஸ் ஆகி ஹாஹான்னு பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி தான் எல்லாமே இயங்குது, யார் இது பண்ணாலும் இவரை அழிக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க, இவர் மட்டும்தான் நல்லவர், இவர் மட்டும்தான் மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்குள்ளே வந்து நம்மளையும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நார்சிசிஸ்ட் லீடரோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தன்னை பற்றி மெருகேற்றி பேசாமல் இல்லை தன்னை பற்றி ஒரு எம்பத்தி மற்றவங்களுக்கு வர வைக்காமல் இல்லை தனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தாமல் அவங்களால பேசவே முடியாது, ஈஸியாக மாட்டிப்பாங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பார்க்க வேண்டியது லேக் ஆஃப் எம்பத்தி. அதாவது கருணை அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா வெளி தோற்றத்தில் மட்டும்தான் இருக்கும். அவங்களோட ஆக்ஷன்ஸில் கருணை அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த எம்பத்தி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி தானே மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்காது இவங்களுக்கு. இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக முன்னேறி போகிறதுக்கு படைக்கப்பட்டவர்கள். மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையிலே இவங்களோட கதையில் வந்து சைட் கேரக்டர்ஸு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் அது ஒரு பெரிய பலியாக தெரியாது. ஒரு நிறைய உயிர் போயிடுச்சு, நிறைய பேர் அடிபட்டுட்டாங்க, நிறைய பேருக்கு பெரிய இழப்பு இருக்குது அப்படின்னாலும் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய பாதை தன்னுடைய ஜேர்னிக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வந்து கடவுள் படைச்சிருக்காருங்க, என்னங்க பண்ணுறது, வேர் அண்ட் டேர் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பத்தியே இருக்காது. மற்றவங்களோட கஷ்டத்துக்கு இவங்க கஷ்டப்படுற மாதிரி காட்டிப்பாங்க, பட் அதற்கு இவங்க எடுக்கக்கூடிய டைமு பண்ணுற ப்ராக்டிஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கஷ்டப்பட்டாங்களா 1% அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதெல்லாம் ரொம்ப ஃபேக்காக தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டீங்களே, அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சு போயிடும்ல. அதனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எம்பத்தி கருணை காட்டுற மாதிரி மற்றவங்க மேலே வந்து பாசம் இருக்க மாதிரி வந்து நடிப்பாங்க. ஆனால் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்க எல்லாருமே சைட் கேரக்டர், இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்கள்ல, அது இவங்ககிட்ட அதிகமாக வெளிப்படுறதுனால எம்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேக்காக எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும். இவங்க மனசுக்குள்ளே அந்த எம்பத்தி இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு தான் காரணம் அப்படிங்கிறத முன் வச்சுட்டே இருப்பாங்க, தங்களுடைய பேரே சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லை மற்றவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் தரது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தங்களால் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவனோட பங்கு இதில் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லனாலும் இன்டைரக்டாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் லீடரை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஒதுங்கிருங்க. இல்லைனா அவன் வாழ்க்கையில் ஒரு சைட் கேரக்டராக 1-2 சீனில் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா, அந்த குழந்தைங்கிட்ட இருக்க ஒரு ட்ரெயிட் வந்து நார்சிசிஸ்ட் லீடர் கிட்ட இருக்கும். என்ன மேட்டர்னா குழந்தைங்க எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா திரும்பி பார்க்கும். அப்பா அம்மா நம்ம ஏறுறத பார்க்குறாங்களா, அப்பா அம்மா நம்ம விளையாடுறத பார்க்குறாங்களா, அப்பா அம்மா நம்ம பண்ணுற சேஷ்டைங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் தன்னை எல்லாருமே பார்த்துட்டே இருக்கணும், அட்மையர் பண்ணிட்டே இருக்கணும், கொஞ்சிட்டே இருக்கணும், வேலிடேட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இது நீங்கள் வந்து சில பேர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்துருக்கலாம். அந்த மேன் சைல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் எப்போவுமே அதை காட்டிகிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர் தான். அவர் அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கணும், அவர் தான் எல்லாருமே புகழ்ந்துட்டே இருக்கணும். அவர் செய்யக்கூடிய செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உலகமே ஒரு கேமராவாக அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத இந்த அட்மரேஷனை வந்து வெறித்தனமாக விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. மேனிப்புலேட்டிவ், ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பாவமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரக்கத்தை வந்து சம்பாரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாயிண்டெல்லாம் ஃபுல்லாக சொருவி மற்றவங்களாம் வில்லனாக காட்டி தங்களை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்திக்கிட்டு சூப்பராக அவங்களோட சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் லிசனிங்.
இவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க சொல்றத ஒரு குறையோ, இல்ல விஷயத்தையோ வந்து கேட்டு அதன் மூலியமா ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. சும்மா கேட்குற மாரி நடிச்சாலும், ஏற்கனவே அவங்க டிசிஷன் மேக் பண்ணிட்டு தான் கேட்பாங்க. சரி, உன்னை கேட்க வச்சது ஏன்னு தெரியுமா? உன்னை பேச வச்சது. சரி, நீயும் ஏதோ கருத்து சொன்ன. நீயும் யூ ஆல்சோ மேட்டர் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண வச்சுட்டு, என்னதான் மத்தவங்க கருத்துக்கள்லாம் சொன்னாலும், ஏற்கனவே அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அத தான் செயல்படுத்துவாங்க. ஸோ லிசனிங் அப்படிங்கிறது பேச்சளவுக்கு மட்டுமே இருக்குமே தவிர்த்து, செயல்ல மத்தவங்களோட சொல்லை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது இவங்க மனசுல இருக்கவே இருக்காது. கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒண்ணு இவங்க கிட்ட கொண்டு போய் வச்சு பாருங்களேன். அது முக்கியமான ஒரு ட்ராப் ஐடியாங்க. இவங்க சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. யூ கைஸ் கேன் கிரிட்டிசைஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ற மாதிரி தெரியும். கதவுகளை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு செருப்பை கட்டி வச்சுட்டு உள்ள போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுற மாதிரி எப்போ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறோமோ அந்த செகண்ட்லேருந்தே உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அதற்கப்புறம் இவங்களோட இன்னர் சர்க்கிள்லேருந்து நீங்கள் அவுட்டர் சர்க்கிளில் ஈஸியாக தூக்கி போடுறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து ஒரு செல்லா காசு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுப்பாங்க. மொத்தத்தில் இவங்க பண்ணுற கிரிட்டிசிசம், இப்போது நான் இருக்கேன்னா நான் பண்ணுற தப்பு வந்து யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுதுன்னா கூட நான் ஒரு நார்சிசிஸ்ட் லீடராக இருந்தால் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தாலும் மனசு அதை ஏற்றுக்கவே தோணாது. நான் செஞ்ச தப்பையும் மக்கள்கிட்ட சரியாக காட்டணும் அப்படின்னு இந்த நார்சிசிஸ்ட் லீடர் நினைப்பான். ஸோ கிரிட்டிசிசம் வந்து எடுத்துகிட்டே போகாதீங்க. உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நார்சிசிஸ்ட் லீடர் இங்கே இருக்காருன்னா இவர் ஆப்போசிட் நோக்கி வந்து உங்களோட வாழ்க்கை பயணத்தை வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து செய்யப்பட்டு விடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலிங் பிஹேவியரு, மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏணிப்படி ஒரு மாடிப்படியாக மாதிரி மட்டும்தான் இவங்களால பார்க்க முடியும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி இவங்க சைடு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்போவுமே தனக்கு ஒரு செருப்பு மாதிரி பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதே இவங்க நினைப்பாங்க. அதனால் இவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கூட இருந்து நைஸாக ஒட்டிட்டு முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ 1-2 பேர் இந்த நார்சிசிஸ்ட் லீடர் கூட ரைட்டு லெஃப்ட்டு ஜிங்சாக் அடிச்சிட்டு இருப்பான்ல, அவனால் முன்னேற முடியும். மற்றபடி நீங்கள் ரொம்ப டெடிகேட்டடாக இவங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டடாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு இவங்க மூலியமாக சுயநலமாக ஏதாவது நன்மையை பெற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இவங்க பண்ணவே விட மாட்டாங்க. இவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களை ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் தான் முன்னேற்றி விடுவாங்களே தவிர்த்து மற்ற யாரோட வாழ்க்கையை பற்றியும் இவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனால் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறதான் இவங்களை சுற்றி இருந்தால் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உஷாரையா உஷாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சர்க்கிள் எப்பவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்க்கிள், அப்புறம் இன்னர் சர்க்கிள், இது மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து நிறையா சர்க்கிள் இருக்கும்ல. இவங்களோட இன்னர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது இவங்களை ஆக்சஸ் பண்ண முடியவங்க, இவங்களோட விஷயம் தெரிஞ்சவங்க, இவர் மனம் விட்டு பேசுறது, இல்லை இவங்க வந்து ஓப்பனாக மற்றவங்களை யாராவது திட்டுறாங்க அப்படின்னா அதற்கு எல்லாமே சேர்த்து தன்னோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆட்களை தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இவரோட லைஃப்பில் நடக்கிற சீக்ரெட், இவரோட உண்மையான முகம் மட்டும்தான் தெரியும். நிறைய பேரை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெளி உலகத்துக்கு இவங்களோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிடும்ன்றதுனால அந்த இன்னர் சர்க்கிளை ரொம்ப பார்த்து சின்னதாக வச்சுப்பாங்க. அப்போ தானே எல்லாமே சீக்ரெட்டாக ஒரு இரும்பு திரை மாதிரி உள்ளேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிங்சாக் போடுறவங்க இப்போ நம்பர்ஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் சேஃப்டி அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுதான் நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இவங்களுக்கு ஓகே சொல்கிறாங்களோ அவங்க இவங்க கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் 1000 வாட்டி இவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எஸ் சொன்னால் கூட இந்த நார்சிசிஸ்ட் லீடருக்கு சலிப்பே ஏற்படாது. ஏன்னா லைஃப் ஃபுல்லாக இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆமா சாமி போடுற ஆட்கள் தான் தேவை. கொஞ்ச நாள் என்ன திரும்ப ஆகும், இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம அக்ரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வியர்டாக இருந்தாலும் ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணி அவர் சொன்னால் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, அவர் சொன்னால் கண்மூடித்தனமாக வந்து அவர் பின்னாடி போகணும், அவர் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத நம்மளே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு கல்ச்சராகவே மாற்றிடுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு நான் சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த சாம்னஸ் சொன்னல, அவங்களோட பர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே வந்து தன்னுடைய சுயமரியாதை எல்லாத்தையுமே இழந்து சுய அடையாளம் எல்லாத்தையும் இறந்து அவர் சொல்கிறது தான் கரெக்டுப்பா, அவர் பண்ணால் கரெக்ட், அவர் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வச்சு அந்த பழக்கத்துக்குள்ளாக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது, அதையும் தாண்டி இந்த லீடருக்கு அப்புறம் இன்னொரு லீடர் உருவாகலாம் கேட்டால் உருவாகவே விட மாட்டாங்க. எப்போவுமே இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரே முகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதில் பிரச்சனை என்ன ஆகும்னா ஒரு கார்பரேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் இல்லை ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, யாரையுமே வந்து தலையெடுக்கவே விடாமல் முழுக்க இவங்க மட்டுமே சோல் அத்தாரிட்டியாக இருந்து டிக்டேட்டர்ஷிப்பை பழகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வேளை வந்து அந்த இடத்துல இருந்து டக்குன்னு காணாமல் போகிறாங்க, இல்லை வந்து இறந்துடுறாங்க, இல்லை வந்து பதவி விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சு போயிடும். அந்த நேரத்தில் வந்து யாருமே ட்ரெயின் ஆகி ஒரு செகண்ட் லெவலில் லீடராகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லீடர் வந்து விட்டுருக்க மாட்டார் யாரையுமே வளர்றதுக்கு. அதனால் இவங்க எவ்வளோ நாள் ஸ்பியரட் பண்ணி அதை கூட்டு போகிறாங்களோ அவ்வளோதான். அதற்கு மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மைல் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கேஆஸ் ஏற்பட்டால் மட்டுமே ஒரு லீடரை அந்த அமைப்போ மூமெண்ட்டோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ கண்டுபிடிக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா பெரிய டிசாஸ்டர் ஆகி ஒன்று அந்த ஆர்கனைசேஷன் உச்சத்தில் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காணாமல் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அது இவங்க
இவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறாக இருக்கும். சரி, ஏன் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நார்சிசிஸ்ட் லீடரை பற்றி வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு லீடர் கீழே தான் இருக்கோம், ஏதோ ஒரு முதலாளி கீழே தான் இருக்கோம், ஏதோ ஒரு டீமை லீட் பண்ணுறவங்களுக்கு கூட தான் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நபரை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீங்கன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் இழக்காமல் இருப்பீங்க. நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ, பிடிக்குதோ இல்லையோ, ஒரு சிஸ்டம்குள்ளே தான் நம்ம மாடிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் முழுசாக அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை திருப்பி போடுறதோ, இந்த சிஸ்டத்துக்கு எதிராகவே நம்ம நின்று சண்டை செய்ய முடியலனா கூட நம்மளை நம்ம காமாற்றிக்கலாம்ல. இவ்வளோ நாள் நம்ம வந்து ஏதோ ஒரு லீடரை வந்து நல்லவருன்னு நம்பி நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஏதாவது 1-2 பாயிண்டாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துட்டு அந்த லீடர் யாருன்றதை முகம் கண்டு கொண்டு உங்களோட வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்டு உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்டாவது யூஸ் ஆகுன்றனால தான் இந்த வீடியோவை பண்ணேன். இதை நீங்கள் வந்து யாரோ உங்களுக்கு வந்து டக்குன்னு நினைவூட்டினா வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நினைவூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட வாக் ஆஃப் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை பார்க்க முடியும். தயவுசெய்து யோசிங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து திருத்தலாம்னு நினைக்காதீங்க, இல்லை அவங்களை எதிர்த்து நிற்கலாம்னு நினைக்காதீங்க. வேலைக்கு போய் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. நன்றி.